ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். சூப்பரான எம்மியான கொத்தமல்லி சாதம் தான் இன்றைக்கி எம்மியாக ரெடி பண்ணி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டோம். இந்த கொத்தமல்லி சாதத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பரான எம்மியான கொத்தமல்லி சாதம் நமக்கு ரொம்பவே இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும், சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். இப்போது கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 3 கீத்து, காஞ்சி மிளகாய் 10, பூண்டு 1 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது புளி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு போட்டுடுறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா செவரட்டும். நான் தோலோடு தான் போட்டிருக்கேன், தோல் வேணான்றவங்க தோல் நீக்கிடுங்க. இப்போது நல்லா செவரட்டும். காஞ்ச மிளகாய் ஒரு 5 கிள்ளி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்கணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா செவர விட்டுக்கலாம். நல்லா செவர விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வேணுன்றவங்க தாளிக்கில் போட்டுக்கோங்க. ஆனால் தாளிப்பு போடும் பொழுது வெங்காயம் போடாமல் செஞ்சுருந்திங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணல. வெங்காயம் டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோங்க, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கிரேவியை நல்லா ட்ரையான ஸ்டேஜுக்கு, ஒரு புளிச்சாதம் கிண்டுனா புளி எப்படி ட்ரையான ஸ்டேஜுக்கு வருமோ அந்தளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். அந்த எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரியட்டும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிடுவோம். இந்த கொத்தமல்லி ரொம்ப கல்லீரலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கல்லீரலை பாதுகாக்குது, வாயோடைய துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவையாவது கொத்தமல்லி சாதம் செஞ்சு சாப்பிட்டுடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாதத்தை தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆல்ரெடி நான் மசாலா அரைக்கும் பொழுதே நான் அரைச்சிட்டேன், அதனால் நான் இப்போ போடலை. தனியாக சாதம் ஒரு 5 பேருக்கு தேவையான அளவுக்கு சாதம் வடித்து தனியாக வச்சுருக்கேன். அந்த சாதத்தில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதி வரட்டும். இறக்கும் பொழுது பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். வாயு தொல்லை இருக்காது. நார்மலி இந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த தாளிச்ச சாதம்லாம் சாப்பிடும் பொழுது நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. வாயு தொல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பெருங்காய பொடி ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் நான் பெருங்காய பொடியை நான் தூவி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்ல ட்ரையான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு அந்த எண்ணெய் தனியாக மசாலா தனியாக அந்த ஒரு பதமே நல்லா தெரியுது பாருங்கள். நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை நான் மேலோட்டமாக கிள்ளி போட்டுருந்தேன். ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் தேவையில்லை. ஜஸ்ட்டு மூடி போட்டு அப்படியே அந்த மனம் எல்லாம் அப்படியே அதுக்குள்ளே அடங்குற மாதிரி அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான எம்மியான ஒரு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சுட சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 குழம்பு கரண்டி அளவுக்கு நான் அந்த மசாலா பொடியை போட்டுடுறேன். தொக்கை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இதில் கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டுடலாம். சூப்பரான இந்த ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமான இந்த கொத்தமல்லி சாதத்தை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் டிஃபன் பாக்ஸ் ஐட்டத்தில் இந்த சாதத்தை ஆட் பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் வேணான்றவங்க கொஞ்சம் குறைச்சலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வடகம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்பளம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு போட்டு ஒரு எம்மியான ஒரு ஸ்பைசியான ஒரு கிரேவி தான் இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட முடியுது. அவ்வளோ இதுவே வந்து வீட்டில் இருக்கவங்களே எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான இந்த சாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you. அருமையாக அந்த வடகம்லாம் வந்து நான் இது வடகம் வந்து வீட்டில் தயார் பண்ணலை, கடையில் தான் பார்த்தோம். இது மிளகா வத்தல் மாதிரி இருந்தது, அதனால் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த சாதத்துக்கு சைடிஷே தேவையில்லை, இருந்தாலும் வந்து இந்த ஸ்பைசியான இந்த கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தொக்கு, வடகம், மோர் மிளகா, ஊறுகாய் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.